செவத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையை நம்ம தியானித்து நான் முடிக்க ஆசிக்கிறேன். விசேஷமாய் இந்த ஸ்தோத்திரம் இந்த வீடியோவை பார்க்கிற உங்கள் யாவரையும் இயேசுவை நாமத்தினால ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சில ஸ்தோத்திரம் காரியங்களை அவன் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்கிற வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். உபாகமம் 5:33 வசனம். நீயோ இங்கு என்னிடத்தில் நில். போதும், இன்னைக்கு இந்த வார்த்தை நீயோ இங்கே என்னிடத்தில் நில். ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல அவர் விரும்புகிற காரியம் நல்ல கவனிக்கணும். அவர் என்னிடத்துல, அவர் நம்மிடத்துல அவர் விரும்புகிற சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எங்க ஆண்டவர் நிற்க சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மிடத்தில் எதை செய்ய விரும்புகிறார் என்கிற காரியங்களில முதல் காரியங்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறது, உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நீயோ அந்த வார்த்தையை தொடர்ந்து நீயோ என்கிற தலைப்பின் கீழாக இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் காரியம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியத்துல முதல் காரியம் உதவி செய்கிறவர்களாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு மற்றவர்கள் முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு இல்லாத நிலைமையில பிள்ளைகள் உங்களிடத்தில் உதவி கேட்டு வரும்போது இன்னைக்கு நாம் அவர்களிடத்துல இல்லை என்கிற வார்த்தை இல்லாமல் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்லுது, நீயோ தர்மம் செய்யும் போது மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். மற்றவர்கள் இல்லாத நிலைமையில நீங்க அவர்களுக்கு உதவி செய்யணும். அப்ப அந்த உதவி இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த உதவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா, அந்த உதவி செஞ்சுட்டு நான் அவர்களுக்கு உதவி செஞ்சேன், நான் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன், அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன், அவங்களுக்கு தண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க செய்த உதவியை மற்றவர்களிடத்துல சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் விரும்புகிறார், உதவி செய், தர்மம் செய். இன்னைக்கு தான தர்மம் செய்யுங்க, ஆனா அந்த தர்மம் அந்தரங்கமா இருக்கணும், மறைக்கப்பட்டு இருக்கணும். இன்னைக்கு நீ எதை செய்தாலும் ஆண்டவர் பார்க்கிறார், எதை செய்தாலும் ஆண்டவருக்கு தெரியும். அப்போ அதை நீ மற்ற மனுஷரிடத்துல நீ சொல்லி மற்ற மனுஷரிடத்துல உங்களை நீங்க பெரிய ஆளா நினைக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது. நீயோ தர்மம் செய், உதவி செய், ஆனா அது உன் இடது கைக்கு ஸ்தோத்திரம் தெரியக்கூடாது. உன் வலது கை செய்வது உன் இடது கைக்கு என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்லுது, நீ திராணி உள்ளவர்களுக்கு நீ திராணி செய், திராணி கொடுக்கணும். ஆனா நீ அதை நீ ஊர் ஃபுல்லா என்ன பண்ணக்கூடாது, சொல்லி விளம்பரப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, நீ உணவு கொடுத்தத சொல்லி காட்டாத, நீ தாகத்துக்கு தண்ணி கொடுத்தத சொல்லி காட்டாத, நீ ஒருவேளை பண உதவி கொடுத்திருக்கலாம், அதை சொல்லி காட்டாத. நீ அதை சொல்லி காட்டும் போது அதற்கான பலனை நீங்கயே அடைந்து தீர்ந்தாயிற்று. அப்போ நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறது உன் இடது கைக்கு என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. இன்னைக்கு அதே மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் சில வசனங்களை பார்க்கும்போது இயேசு 2 குருடர்கள், அந்த 27வது வசனத்துல இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார்.
அப்போ அந்த வார்த்தை கேட்ட உடனே அவர்கள் சொல்றாங்க, 2 குருடர்கள் சொல்றாங்க. அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். இன்னைக்கு உதவி ஆண்டவர், 2 குருடர்கள் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். தாவீதின் குமாரனே, அந்த பதுமையின் குருடனை போல இவர்களும் வீட்டுக்கு வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறாங்க, ஆமென் ஸ்தோத்திரம், எங்களுக்கு இறங்குவார். அப்ப ஆண்டவர் 28வது வசனத்துல அவர்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்று சொல்லி விடுதலை கொடுக்கிறார். யாருக்கு? பார்வையற்றவர்களுக்கு, பார்வை இல்லாதவர்களுக்கு, குருடராய் இருக்கிற அந்த 2 பேருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஆனா அடுத்த வசனத்துல வாசிக்கிற 29வது வசனத்துல, உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அப்போ உதவி செஞ்சுட்டு ஆண்டவர், எப்பா நான் தான் உங்களை விடுவிச்சேன், உங்க கண் பார்வை நான் கொடுத்தேன், இதை போய் மற்ற எல்லா மனுஷர்கிட்டையும் என்னை குறித்து பெருமையா பேசுங்க, என்னை குறித்து எல்லார்கிட்டையும் போய் சொல்லுங்க, ஆண்டவர் விடுதலை கொடுத்தான்னு சொல்லி பறைசாற்றுங்க அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் உதவி செய்தா அதை யார் இடத்துல போய் நீ சொல்லாதுன்னு தான் சொல்லுவார். ஒருவேளை ஒரு பகுதியில் வாசிக்கும் போது, ஆமே நீ அந்த கொசுராகி ஆண்டவர் சுகப்படுத்தின உடனே அவர் சொல்றாரு, உன் ஆசாரியனுக்கு மட்டும் நீ போய் காண்பி, மற்ற மனுஷருக்கோ ஊர்ல போயிட்டு நீ சொல்ல தேவையில்லை, ஆசாரியனுக்கு மட்டும் காண்பி. அப்போ நாம் செய்கிற உதவி நமக்கும் அவங்களுக்கும் செய்திருந்தா போதும், 3வது ஆள் ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு நீ செய்கிற உதவிக்கேற்ற பிரயாசத்திற்கு தக்க பலன் பரலோகம் தான் உனக்கு ஒத்தாசை கொடுக்கணும். அப்ப அந்த பரலோகனை பார்க்கிறதா எப்போதும் பூமி எங்கும், அதுதான் சங்கீதம் 34:15 நினைக்கிறேன். நீதிமான்கள் மேல அவருடைய கண்கள் என்னவா இருக்குது அப்படின்னா நோக்கமா இருக்குது, கவனிக்குது. அப்போ நாம் செய்கிற உதவிகளை மற்றவர்கள் முன்னாடி பறைசாற்றுகிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. நாம் செய்கிற உதவி நமக்கும் உதவி பெற்றுக்கொண்ட மனுஷருக்கு தான் தெரியணுமே தவிர உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் தெரியக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, கண்டிப்பா சொல்றாரு, அந்த வார்த்தை சொல்லுது, அவர்களுக்கு கண்டிப்பாய் யாருக்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது, உன் கண்கள் திறக்கப்பட்டது, இதை ஒருவரும் அறியாதபடி எச்சரிக்கையார், இதை கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் சொல்றாரு, உதவி செய்தியா நல்லது, உதவி செய்தியா. ஆண்டவர் சொல்றாரு, ஆமே தாகமா இருக்கிறவர்களுக்கு தண்ணி நீ கொடுத்தா அது எனக்கு கொடுத்த மாதிரி, ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரம் கொடுத்தியா அது எனக்கே கொடுத்த மாதிரி, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிற அது எனக்கே கொடுத்த மாதிரி. அப்போ நாம் செய்கிற உதவி அதுதான். அந்த வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, சோறு போட்டதை சொல்லி காட்டக்கூடாது, சோறு போட்டதை சொல்லி காட்டக்கூடாது. அப்போ உதவி நமக்கும் அவங்களுக்கும் 3வது ஆள் ஆண்டவருக்கு தான் தெரியணும். அப்ப முதல்ல ஆமென் தர்மம் செய்வதை மற்றவர்களிடத்தில் சொல்லக்கூடாது. சரி, 2வது விளம்பரத்திற்காக மாய்மாலமாய் ஜெபிக்க கூடாது. 2வது விளம்பரத்திற்காக மாய்மாலமாய் ஜெபிக்க கூடாது. வாசிக்கலாம் அதே மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும். நம்முடைய ஜெபம் ஆண்டவர்கிட்ட தான் சொல்ல போறோம், ஆண்டவர்கிட்ட தான் தெரியணும், ஆண்டவர்கிட்ட தான் முறையிட போறோம். அப்ப இத நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கேட்கணும்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம், நான் ஜெபம் அந்த தெருவுக்கே கேட்கும், இந்த ஊருக்கே கேட்கும், தேவையில்லை. உங்க ஜெபம் ஆண்டவருக்கு மாத்திரம் தெரிஞ்சா போதும், ஆண்டவர் மாத்திரம் அந்த ஜெபத்தை கேட்டா போதும். ஏன்? ஆண்டவர் தானே நமக்கு பதில கொடுக்க போறாரு, ஆண்டவர் தானே அந்த ஜெபத்துக்கான விடுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறாரு. அது இது எல்லாருக்கும் கேட்கணும் என்பது அவசியம் கிடையாது. அந்த வார்த்தை சொல்லுது, அப்படி நீ இந்த ஊருக்கே தெரியும் நான் ஜெபிக்கிற ஜெபம் அப்படின்னா அது மாய்மாலமாய் நீ ஜெபிக்கிற, விளம்பரத்திற்காக அவங்க ஜெபிக்கிறாங்கன்னு தெரியணும் என்பதற்காக ஜெபிக்கிறேன்னு அர்த்தம். அந்த வார்த்தை சொல்லுது, உன் அறை வீட்டுக்குள்ள போய், உன் ரூம்ல போயிட்டு, உன் வீட்டுக்குள்ள போயிட்டு உன் கதவை பூட்டிக்கோ,
அந்தரங்கத்தில் இருக்கிறவன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும், என் பிரச்சனையை மாற்றும், என்னை இப்படியா உயர்த்தும். ஏதோ அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவுக்கு தெரிந்த போதும் அது வெளியரங்கமா தெரிய வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. அப்ப அந்தரங்கத்தில் இருக்கிற இப்ப ஜபம், சர்ச்சில் ஒரு ஜப குறிப்பா அது எல்லாருக்கும் கேட்கணும், சத்தமா ஜெபம் இல்லது ஆமீன். ஒரு ஓபன் மீட்டிங்கா ஜப குறிப்பு கொடுக்குறாங்களா, ஜபம் எல்லாருக்கும் கேட்கட்டும், அது வேற. நீ வீட்டுக்குள்ள ஜபிக்கிற ஜபமானது, உன் தனிமையின் ஜபமானது, உன் பர்சனல் பிரேயர், அது ஆண்டவருக்கு தான் தெரியணுமே தவிர மற்ற மனுஷருக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ சர்ச்சில் ஜபிக்கிற ஜபம் மற்றவர்களுக்கு கேட்கணும், வெளியில கூட கேட்கட்டும். இன்னைக்கு ஏன் நல்ல ஒரு செட்டை வாங்கி நம்ம ஏன் இதை நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இங்க கேட்கிற வார்த்தை நமக்கு மாத்திரமல்ல, இங்க ஆசீர்வாதமான வார்த்தை நமக்கு மாத்திரமல்ல, இதை வெளியிலும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை சென்றடையணும் அப்படி என்பதுக்காக வைக்கணும். இது அவன் கேட்கணும், ஓபன் மீட்டிங் கேட்கணும், இல்ல சுவிசேஷ கூட்டம் கேட்கணும். ஆனா ஒரு தனிமையான ஜபம் உனக்கும் ஆண்டவருக்கு தான். அன்னால் முணுமுணுக்கிறோம், மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, ரொம்ப கவலையோடு இருக்கிறேன், அவங்க அழுதுருக்கணும், அவங்க சத்தமிட்டு ஜெபம் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க சிச்சுவேஷன், அவங்க பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். அவள் மலடி. ஆனா அவ ஒருவேளை அதுக்கு முன்னாடி கச்சிருக்கலாம், கூப்பிட்டு இருக்கலாம், பறந்து இருக்கலாம், எல்லாமே பண்ணிருக்கலாம், கேட்கப்படல. அவ வந்து உதடுகள் மாத்திரம் அசையுது, ஊழியக்காரருக்கு கூட கேட்கல, உதடுகள் அசையுது, கண்ணிலிருந்து தண்ணீர் தார தாரையா வருது. அவள் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. அப்ப அவங்க அந்த வார்த்தை ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறேன். அப்ப அவங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தின்படி ஆண்டவனுக்கு கட்டளிடுவார் போ, ஏலி சொல்றார். அப்ப அதே போல ஆண்டவர் பிள்ளை இல்லாத மலடிக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசி ஆண்டவர் கொடுத்தார். என்ன ஜெபம்? முணுமுணுக்கிற ஜெபம், உதடுகள் மாத்திரம் அசைகிற ஜபம். தன் இருதயத்திலே ஆண்டவர் கூப்பிட்ட ஜபத்துக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை கொடுக்க அவரால் முடியுமானா? இன்னைக்கு உங்க ஜபங்களிலும் நீங்க இருதயத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அல்லது ஆண்டவருக்கு மாத்திரம் ஆண்டவரே உதவி செய்யும், நான் உதவி அற்றிருக்கிற உதவி செய்யும், ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும், இது மற்ற மனுஷருக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி தெரிதா இது விளம்பரம், நானும் ஜெபிக்கிறேங்கிற விளம்பரம், அது மாய்மாலோன்னு வேதம் சொல்லுது. அதுதான் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்துல. ஆமென். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம் வாசிங்க. 4:33 உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். யாரு இங்க சொல்லுது? எலிசா என்கிற ஒரு ஸ்தோத்திர ஊழியக்காரர், ஒரு ஸ்தோத்திரம். அந்த அதுக்கு மேல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீயினுடைய பெயர் இங்க என்ன பேர் சொல்லப்படல, ஆனா கணம் பொருந்திய ஸ்திரீ. அந்த வார்த்தை சொல்லுது ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை அவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, கணம் பொருந்திய அவருடைய நல்லடக்கத்தை வச்சு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க அந்த வசனம். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். ஆமென். சரி. எட்டாவது வசனம் வாசிங்க. 4:8 பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது, ஊர் பேரு சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, பெயர் குறிப்பிடப்படல, அவங்க வீட்டுக்கார பேரு சொல்லப்படல, அங்க சொல்லுது கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. அப்ப எலிசா எப்பெல்லாம் ஊழியத்துக்காக போறாரோ அங்க அவர் இடத்துல போய் தங்குவது, தங்குவார். அங்கே அவங்க ஏற்றுக்கொண்டு, ஊழியக்கார ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு ரூமு மெத்தை கொடுத்து, நீங்க எப்ப வந்தீங்கன்னாலும் என்ன பண்ணலாம், இங்க வந்து ஸ்தோத்திரிங்க, நீங்க படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்.
அப்ப இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு கேயாசி கிட்ட சொல்றாரு எலிசா, எப்பா இவங்களுக்கு ஏதாகிலும் உதவி இருக்குதா, ஏதாகிலும் இவங்களுக்கு தீராத பிரச்சனை இருக்குதா, ஒருவேளை ராஜா கிட்டயோ நான் யார்கிட்டயோ பேசணுமா, கொஞ்சம் போய் நீ அவங்கள விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்றாரு, எங்களுக்கு என்ன பண்ணல, பிள்ளை இல்லை, என் கணவருக்கு வயசாயிடுச்சு. அவங்க சொல்லும்போது 8வது வசனம் கீழே சொல்லுது, அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அப்போ ஸ்தோத்திரம், அதுல வாசிங்க தொடர்ந்து. என்னது 12வது வசனம், வேலைக்காரனாகிய கேயாசி நோக்கி இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசை அவன் கேட்டதற்கு, அப்போ அந்த சுனேமியால் சொல்றாங்க, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவன் புருஷன் பெரிய வயதுள்ளவனா இருக்கிறான் என்று சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ எலிசா சொல்றாரு, 16வது வசனத்துல ஒரு பிராண உற்ப காலத்திட்டத்துல ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொல்லி அவங்க கடந்து போறாங்க. அப்போ அதே போல ஒரு பிள்ளை பிறக்கிறான். பிள்ளை பிறந்து அந்த 19வது வசனத்துல அவங்க தகப்பனிடத்து போகும்படி 18ல அறுப்பறுக்கிறவர்களிடத்தில் இருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது அந்த மகன் எனக்கு தலை நோகுறது என்று சொல்லி வேலைக்காரனிடத்துல உடனே சொல்றாங்க, இவனை அவங்க தாயின் இடத்துல கொண்டு போங்க. அப்ப தாயின் இடத்துல கொண்டு வந்த உடனே அவருடைய மடியில அவனுக்கு இருக்கும் போதே மரித்து போகிறான். அப்போ இதை கேள்விப்பட்ட ஸ்தோத்திரம் அந்த என்னது அந்த சுனேமியால் திரும்ப எலிசாவின் இடத்துல வீட்டுக்காரர்கிட்ட விஷயம் சொல்லல. அப்போ உடனே அவங்க எங்க தங்கி இருக்கிறாங்களோ அங்க ஓடி, அப்போ இவர் எதிர்கொண்டு வரும்போதே அவர் கேயாசி சொல்றாரு 26வது வசனத்துல, உன் புருஷனும் நீயும் சுகமா இருக்கிறியான்னு கேட்கும் போது அப்போ அவங்க சொல்றா, அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி 27வது வசனத்துல சில காரியங்களை வீட்டில் போயிட்டு வாசித்து பாருங்க. அப்போ அவங்கள இது மாதிரி விஷயம் சொல்லும் போது கேயாசின் இடத்துல ஒரு தடியை கொடுத்து அனுப்புறார் எலிசா, நீ போய் என்ன பண்ணு, இந்த தடியை அவன் பிள்ளை மேல வை. 29வது வசனத்துல பிள்ளையின் மேல வை அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். அப்போ இதே போல கேயாசி எலிசா சொன்னது போல கொண்டு போய் வைக்கும் போது அந்த புல்லை விழிக்கவும் இல்லை என்று அறிவித்தார். நல்ல கவனிக்கணும், அதுல சொல்லுது முகத்தின் மேல வைக்கும் போது சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தாள். உடனே எலிசா வீட்டுக்கு வந்தபோது அந்த பிள்ளை அவனை கட்டிலின் மேல் கிடைத்து இருக்கிறத பார்த்து ஸ்தோத்திரம் 33வது வசனம் சொல்லுது, அவங்க போய் கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளம் கைகள் அவன் உள்ளை கைகளின் மேலும் படும்படியாய் அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அப்ப 33வது வசனம் இவங்க ஜெபிக்கிற ஜெபம் என்ன ஜெபம்? அந்த பிள்ளைய உயிரோடு கூட எழுப்புகிற ஜெபம். அப்போ அந்த எலிசா என்ன சொல்லி இருக்கணும்? எல்லாரும் கூப்பிடு, உங்க வீட்டுக்காரரை கூப்பிடு, உங்க வேலைக்காரர்கள் எல்லாரும் கூப்பிடு, ஒருவேளை அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா மனுஷரும் கூப்பிடு, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம ஜெபிப்போம்னு சொல்லல. எலிசா இவங்க 2 பேர் கையாசி இருக்கிறாங்க, அந்த மகனுடைய சுனேமியால் இருக்கிறாங்க. இப்போ இந்த 3 பேர் தான், 3 பேர் கூட சேர்ந்து ஜெபிக்கல. எலிசா அவங்க அந்த 33வது வசனத்துல உள்ள போய் தங்கள் இருவருக்கும் பின்னாடி கதவை பூட்டுறாரு. கதவை பூட்டி அப்பதான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். அப்போ இவர் ஜெபித்தது போலவே அந்த பிள்ளை திரும்ப உயிரோடு கூட வருது. அப்ப என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, இன்னைக்கு 35வது வசனத்திலே 7 தரம் தும்மி அந்த பிள்ளை கண்களை திறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீ ஜெபிக்கிற ஜெபம் அது எவ்வளவு பெரிய தேவைக்காக ஜெபமா இருக்கலாம், அது எவ்வளவு பெரிய விஷயத்துக்காக நீ ஜெபிக்கிற ஜெபமாய் கூட இருக்கலாம். ஆனா அந்த கணம் பொருந்திய ஸ்துதிக்கு அந்த 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 எண்ணம் வீட்டுக்காரன் கூட சொல்லல, ஊழியக்காரன் இடத்துல போய் சொல்றாங்க. அப்போ என்ன நடந்துச்சு? பிள்ளை 7 தரம் தும்பி
கண்களை திறந்தான். அப்போ ஜெபம் நமக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியுது. அதுதான் சங்கீதம் 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது, அப்படி செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறதா. அப்ப நாம மற்றவர்களுக்கு தெரியணும்னு ஜெபிக்காத, மற்றவர்களுக்கு கேட்கணும்னு ஜெபிக்காத. ஏசாயா 65:24 அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அப்போ நீ உன் சத்தம் ஒருவேளை பக்கத்திலே இருக்கிற மனுஷனுக்கு கூட கேட்காம இருக்கலாம், இருதயத்திலே ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யலாம், ஆனா ஆண்டவருக்கு கேட்கும், ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளை எதுக்காக முழங்கால் பாடிட்டு இருக்கிறது, என் பிள்ளை எதுக்காக அழுதுட்டு இருக்குது, என் பிள்ளை எதுக்காக என்னை தேடி வந்திருக்குது என்பதை மனுஷருக்கு தெரியுதோ இல்லையோ ஆண்டவருக்கு தெரியும். அப்போ உன் ஜெபம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, உன் ஜெபம் ஆண்டவருக்கு மாத்திரம் உன் சத்தம் கேட்டா போதும். அப்போ அதுதான் மத்தேயு 6:5 என்ன சொல்லுது, அன்றையும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல இருக்காத. என்னவா மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷர் யாரு அந்த மாயக்காரர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மனுஷர் காணும்படியா ஜெபிக்கிறவங்க தான் மாயக்காரர். எப்படி மனுஷர் பார்க்கணும், என் சத்தத்தை கேட்கணும், ஐயோ அவங்க நல்லா பாடுறாங்க, அவங்க நல்லா ஜெபிக்கிறாங்க, அவங்க நல்லா ஆராதிக்கிறாங்க அப்படின்னு மற்றவர்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. நீ தனிமையான ஜெபம் ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியணும். அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, மாயக்காரர் போல் இருக்காத. மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்தைகளில் நின்று தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள ஜெபம் பண்றாங்க. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல ஜெபம் சபையில் இருக்குதா கேட்கப்படணும், சத்தம் கட்டாயம் கேட்கணும். இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சில் வந்து முணுமுணுக்கும், எல்லாருக்கும் கேட்க வேண்டிய இடத்துல முணுமுணுக்கும், ஆனா வீட்டுல யாருக்கும் கேட்க கூடாத ஜெபம் எல்லாருக்கும் கேட்கும்படி ஜெபிக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, உன் ஜெபம் ஆண்டவருக்கு மாத்திரம் கேட்டா போதும். அப்போ விளம்பரத்திற்காக மாயமாலமாய் நீங்க ஜெபிக்க கூடாது. இன்னைக்கு உபவாச ஜெபத்துல ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தை, ஒண்ணு நீ உதவி செய்தத ஊரு ஃபுல்லா சொல்லாத, ரெண்டாவது விளம்பரத்திற்காக செபிக்காத, மாயமாலமாய் செபிக்காத, மூணாவது ஆமே ஸ்தோத்திரமுடைய உபவாசத்தை குறித்து வேதம் சொல்லுது, உங்க உபவாசம் ரகசியமான உபவாசமா இருக்கணும். அதுதான் மிக முக்கியம், ரகசியம். வாசிக்கலாம் மத்தேயு அதே 6ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெயை பூசி உன் முகத்தை என்ன பண்ணு, கழுவு. உபவாசம் இருக்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சொல்லக்கூடாது. உபவாசம் பெற்றுக்கொள்ளுகிறதற்காக நம்ம உபவாசம் எடுக்கிறோம். சில மாறாத சில முடியாத பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு, வெற்றி சிறக்க ஆண்டவர் நம்மை பண்ணுவதற்கு நாம உபவாசம் எடுக்கிறோம். அந்த உபவாசம் நான் உபவாசம் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. உபவாசம் இருந்தாலும் நல்ல தலையில எண்ணெய் வச்சு நல்ல பவுடர் போட்டுட்டு நல்ல ஸ்தோத்திரம் முகத்தை கழுவணும்னு வேதம் சொல்லுது. பிரசங்கி 9:8 வாசிக்கும் போது, உன் வஸ்திரங்கள் எப்போதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எப்போது எண்ணெய் குறையாதிருப்பதாக. அப்ப உபவாசம் அப்படியே அழுக்கு துணியா, உபவாசம் ரொம்ப டயர்டா அப்படியே செவன்னுட்டு அப்படியே இல்லை. இன்னும் அந்த உபவாசத்துல சொல்ல போனா, உபவாசம் என்று அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டீ குடிப்பாங்க, நல்ல ஸ்நாக்ஸ், நல்ல கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டே இருக்கிறது உபவாசம் கிடையாது. அப்ப உபவாசத்திலே சில தானியேல் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, இந்த நாட்களில் தானியேல் ஆகிய நான் 3 வாரமும், நல்ல கவனிக்கணும், 3 வாரமும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்கள் ஆகிய நாட்கள் நிறைவேற மட்டும் நான் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சை ரசமும் என் வாய்க்குள்ள போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. அப்போ எதுவுமே இல்லை. இன்னைக்கு நல்ல டீயை குடிச்சிட்டு நல்ல கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருப்பது உபவாசம் அல்ல. உன் தேவைக்காக நீ ஜெபிக்கும் போது முடிந்த அளவு தண்ணி குடிப்பதை கூட குறைக்கணும். ஒரு பாஸ்டர் சொல்றாங்க, எச்சையை கூட நான் என்ன பண்ண மாட்டேன், ஒழுங்க மாட்டேன் அடிக்கடி. அப்போ உபவாசம்
இப்படி இருக்கணும். ஆனா உபவாசம் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. புரியுதுங்களா? உபவாசம் இருப்பது அவசியம், இருக்கணும். ஆனா உபவாசம் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க கூடாது, தெரியக்கூடாது. அப்போ உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லாது. அப்போ உபவாசம் ஜபன்னு கூட சொல்லக்கூடாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு 3 விஷயம். ஒன்னு என்ன சொன்ன? நீ உதவி செய்தது, தான தர்மம் செஞ்சது மற்றவர்கள் என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. 2வது, விளம்பரத்திற்காக மாயமாலமாய் ஜெபிக்க கூடாது. 3வது, ஆமென், உபவாசம். ஆமென், உபவாசம் ரகசியமான உபவாசம். இது மிக 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 முக்கியம். ரகசியம், உனக்கு மட்டும்தான் ரகசியம். அப்ப எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் நீயோ, அப்ப நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் இப்படி இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமென், ஸ்தோத்திரம், விளம்பரத்திற்காக ஜெபம் பண்ணாத, மாயமலமா என்ன பண்ணாத, ஜெபிக்க கூடாது. 2வது சொன்னேன், ஆமென், என்ன பண்ணக்கூடாது, நீ உதவி செய்ததை மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. 3வது, உபவாசம் ரகசியமா இருக்கணும். இது முக்கியம். இந்த 3 காரியங்களின்படி நீ இருந்தா ஆண்டவர் உங்களை தான் பக்தி கேட்டவர்களா, என்னுடைய பிள்ளைகளா, மகனா மகளா ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப இப்படி இருப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையின்படி நாம வாழ்வதற்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.